எல்லோருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து உங்களை பெரும்பாலானவர் தயாராகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து சைக்காலஜி பார்ட்டில் வந்து இங்கிலீஷ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒரு பார்ட்டு, அதில் இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷில் ரிலேட்டடாக வந்து இந்த கிராமர்ஸ் இதெல்லாம் சேர்த்து 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு கிராமர் இருக்கிறது, அதை வந்து அப்ளை பண்ணுறது தான். எப்படி மேக்ஸில் ஃபார்முலாவோ அதே போல் வந்து அந்த கிராமர் வந்து இருக்கக்கூடிய அந்த ரூலை அங்கங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிறையான இடத்துல ஆன்சர் வந்துடும். ஸோ அது உங்களுக்கு மார்க்கை வந்து ரொம்ப பெரிய அளவில் எடுத்து கொடுக்கும். நீங்கள் எடுக்க போகிற அரை மார்க் 1/4 மார்க் கூட வந்து ரொம்ப பெரிய அளவு வித்தியாசத்தை வந்து அந்த ஃபைனல் ஓவரால் மெரிட் லிஸ்ட்டில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இங்கிலீஷ் ரிலேட்டடாக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணலான்னு இருக்கேன். அதில் ஒரு பாட்டு தான் வந்து இப்போ நான் என்னென்னா ப்ரிப்போசிஷன் வந்து உங்கள் கொஸ்டின்ஸ்லேயே அந்த மாடல் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு கொஸ்டினே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன். முதல்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா 9th 10th புக்கில் பார்த்தேன். அதில் 9th புக்கில் வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் வந்து இருக்குது. அப்போ அதுலேருந்து தான் மேக்ஸிமம், ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து போடுறேன், இந்த பகுதியை வந்து நான் எடுக்கிறேன். இதை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக அட்டு, இன்னு, ஆன் ஆகிய 3 வார்த்தைகளை நேரத்தை குறிக்க பயன்படுத்துவோம். அட்டுனா என்னென்னா அந்த அட்டுங்கிறதுக்கு எக்ஸாக்டாக என்ன இக்கு அப்படின்னு வரும். மணியை குறிக்க நம்ம இதை பயன்படுத்துகிறோம். 9 மணிக்கு, 8 மணிக்கு, 12 மணிக்கு, அந்த மணிக்கு க்குன்னு வர இடத்துல எல்லாத்துலேயும் இந்த அட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னு வந்து மாதங்கள், வருடங்கள் மற்றும் நீண்ட காலத்தை குறிக்க நாம் பயன்படுத்துகிறோம். இன்னுன்னா வந்து இல்லு அப்படின்னு சொல்லி முடியும். ஜனவரி மாதத்தில். அடுத்ததா இன்னு அப்படின்னா இல்லு அப்படின்னு சொல்லி முடியும். தமிழ் எடுத்தோம்னா அது மாதங்கள், வருடங்கள் மற்றும் நீண்ட காலத்தை குறிக்க இந்த இன்னை பயன்படுத்துகிறோம். இதை இப்போ ஜனவரி மாதத்தில் அந்த இல்லுன்னு கடைசியாக முடியும். அதுக்கு நம்ம வந்து இன் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆண் பாருங்கள். ஆண் அப்படின்னா வந்து அன்று அப்படின்னு வர மாதிரி இருக்கும். அதில் வந்து கிழமை மற்றும் நாட்களை குறிக்க தான் வந்து எக்ஸாக்டாக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அப்போ வியாழன் அன்று, 15ஆம் தேதி அன்று அப்படின்னு வரும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஆன் குறிக்கிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதோட நேரத்தை குறிக்கும் மற்ற ப்ரிப்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸு, ஃபார், எகோ, பிஃபோர், டு, பாஸ்ட். இதுலேயே வந்து ஃப்ரம், டூன்னு வரும். இப்போ இதிலிருந்து தொடங்கி இதுவரை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் 1977 to 1988 அந்த மாதிரி இடத்துல அந்த ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது டில், அன்டில் அது வரும். அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிஃபோர், ஆஃப்டர், டூரிங், பை இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை வந்து குறிப்பிட்டு கொடுத்து அதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். அடுத்ததாக இதில் வந்து அட்டு, ஆன், இன்னு இந்த 3 வார்த்தைகளுக்கு மட்டும் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் அதில் சின்ன விஷயந்தான், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதே போல் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஏதோ அட்டன் பண்ணும்போதோ ப்ளஸ் எங்கேயாவது படிக்கும் போதோ எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணுங்கள். நிச்சயம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுனாலும் எப்போ வேணாலும் என்னிடம் கேட்கலாம். எனக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதில் பாருங்கள், அட்டு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இக்குனுங்க வந்து தமிழ் வார்த்தையோடு சேரும். அட்டு எப்பொழுதும் குறிப்பிட்ட நேரத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நேரத்தை குறிக்க தான் 8 மணி 9 மணி அந்த மாதிரி வர இடத்துல எல்லா இடத்துலையும் இதை நாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். இதில் 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், I have a class at 8 o'clock. இதில் பாருங்கள், இங்கே நான் வந்து 8 o'clock வந்து அந்த எக்ஸாக்டு நேரத்தை குறிக்குது. அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம அட்டு யூஸ் பண்ணுறோம். I have a class at 8 o'clock PM. ராஜு ஹேஸ் ட்ரெயின் அட் 10 PM. ராஜுக்கு 10 மணிக்கு ட்ரெயின் இருக்கிறது. இந்த அட்டு அந்த இடத்துலையும் வந்து 10 வந்திருக்கனால அட்டு வந்து யூஸ் ஸ்டார்ட் அட் 6 AM. அப்போ இதுலேயும் வந்து 6 AM வந்திருக்கு, நேரத்தை குறிக்குது. அதனால் நம்ம அட்டு யூஸ் பண்ணிடுது. த மேட்ச் வில் ஸ்டார்ட், அந்த மேட்ச் வந்து அந்த ஆட்டம் 6 மணிக்கு தொடங்கும். அடுத்தது பாருங்கள், ஆன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன் பொதுவாக நிர்ணயம் செய்யப்பட்ட நாள் அல்லது கிழமையை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. we will Sunday, we will meet on Sunday. Sunday அன்று நாம் சந்திப்போம்.
இங்கே பாருங்கள் சண்டே இருக்குது, கிழமை இருக்குது, அதோட ஆன் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது பாருங்கள், she has exam on 15th Jan. She has exam on 15th Jan. அதாவது ஜனவரி 15ஆம் தேதி அன்று அவளுக்கு தேர்வு இருக்கிறது. அடுத்தது published on Monday morning. The book will be published on Monday morning. இதுலயே வந்து நம்ம ஆன் அதாவது திங்கள் காலை அன்று இந்த புத்தகம் பப்ளிஷ் செய்யப்படும். அடுத்ததா இன்னு பொதுவாக மாதங்கள், வருடங்கள், அந்த காலங்கள் மற்றும் நீண்ட காலத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதில் பார்த்தீங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். will be closed in May month. School will be closed in May month. இதில் வந்து அந்த மாதத்தை குறிக்குது. அப்போ மாதத்தை குறிக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இன்னுங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணோம். அடுத்தது பாருங்க, his movie will come in summer. சம்மர் காலத்தில் வந்து அவருடைய மூவி வந்து வெளியிடப்படும். மூணாவதா பாருங்க, I was born in 1988. இங்கே வந்து வருடத்தை குறிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து மாதத்தை குறிக்கிறனால நம்ம என்ன யூஸ், அந்த காலங்களை வந்து குறிக்கிறது. இப்படி தான் வந்து பொதுவாக அங்கங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அப்ளை பண்ணாவே போதுமானது. நிச்சயம் இதை வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பெரிய ஆங்கிலத்தில் ரொம்ப மாஸ்டர் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையானது 10 மார்க்குன்னா அதில் 8 மார்க் 7 மார்க் ஷூராக கேரண்டியாக அடிக்கணும். ஸோ இதை வந்து உங்களால் நிச்சயம் முடியும். அதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். நிறைய புக்ஸை வந்து எடுத்து நீங்கள் அப்பப்போ பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய சஜஷனையும் கொடுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போல்லாம் என்னால் முடியுமோ இது தொடர்பான வீடியோஸை நான் தரேன்.